என் பேர் வெண்ணிலா. இப்போ எல்லாம் காலையிலேருந்து ஒரே நியூஸாக பேசப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மகளிர் உரிமை தொகை வாங்கினவங்களுக்கெல்லாம் 5000 ரூபாய் அக்கௌண்ட்டில் ஏறி இருக்கு. 3 மாதம் ஏப்ரல் மாதத்து வரைக்கும் 3000 ரூபாய் வந்து கோடைக்கால விடுமுறைக்கு 2000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி ஐயா, விஜய் அவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி 2024 கோடைக்காலம் வரலையா, 2023 கோடைக்காலம் வரலையா, அப்போல்லாம் மக்கள் கஷ்டப்படலையா, அப்போ ஏன் இவங்க காசு அந்த கோடைக்கால காசுன்னு 2000 ரூபா போடலை? அப்புறம் இந்த ஓய்வூதியம் வாங்குறாங்களே, அவங்க ஓஏபி காசு வாங்குறவங்களுக்கெல்லாம் மகளிராக இவங்களுக்கு தெரியலையா? இல்லை அவங்க எல்லாம் ஓட்டு இவங்களுக்கு போட்டதில்லையா? அவங்களுக்கு கோடை காலத்தில் வந்து என்ன வேணாலும் ஆகலாமா? அவங்கெல்லாம் எல்லாமே வசதி உள்ளவங்களா? இது வந்து வராதுக்கு முன்னாடியே இவங்க ஏன் இந்த காசை முன்னாடியே எதுக்கு கொடுக்குறாங்க? மக்கள் இதை யோசிங்க. வாங்கிட்டு இந்த காசில் தான் நான் குடும்பத்தினர் 1000 ரூபா மாதம் மாதம் கொடுக்குறதுல தான் நான் மெடிக்கல் செலவே பார்த்துக்கிறேன், குடும்ப செலவே பார்த்துக்கிறேன்னு மனசார பொய் சொல்லாதீங்க. இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் ஒரு மளிகை கடையில் போய் ஒரு வாரத்துக்கு உண்டான ஜாமானை வாங்கினாலே 2000 3000 ஆகுது. நான் 1000 ரூபாயில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன், நான் காலேஜ் ஃபீஸ் கட்டினேன், எனக்கு மெடிக்கல் செலவு எல்லாம் வந்துச்சுன்னு பொய் சொல்லாதீங்க. எனக்கு சிவியராக வீசிங் இருக்குது. மாதம் மெடிக்கல் செலவு மட்டும் எனக்கு 1500 ரூபா ஆகுது. டாக்டர் பஃபுக்கு மட்டும் ஆகுது. இதில் 1000 ரூபாயில் எல்லா வீட்டு செலவும் பண்ணிக்கிறேன், எனக்கு உதவியாக இருக்குதுன்னு தயவு செஞ்சு மகளிர் பொய் சொல்லாதீங்க.